இன்னைக்கு நம்ம காண்டாக்ட் லென்ஸோட கேர் அண்ட் டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஹேண்ட் வாஷ்க்கு பதிலாக ஹேண்ட் சானிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ பேபி சோப்பை யூஸ் பண்ணி ப்ராப்பரா வாஷ் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட் கிளாத்ல கையை வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ மேக்கப்போ இல்ல ஃபேஸ் கிரீம் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸுக்கு கிரீம்ஸோ ஏதாவது அப்ளை பண்ணுங்க. காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றதுக்கு கூட லென்ஸ் கேஸும் கொடுப்பாங்க. ஸோ அது எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். லென்ஸ் கேஸ்ல எப்பவுமே சொல்யூஷன் வந்து ஃபில்லா தான் இருக்கணும். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணாத போது காண்டாக்ட் லென்ஸ் அந்த சொல்யூஷன்ல சோக் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் 2 days ஒன்ஸ் அந்த சொல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த லென்ஸ் கேஸை ப்ராப்பரா அந்த சொல்யூஷன்ல கிளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது? காண்டாக்ட் லென்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கெடியூலை தாண்டி நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. காண்டாக்ட் லென்ஸ் தூங்கும் போது போடக்கூடாது, ஷவர் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் கண்ணை போட்டு ரப் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.